ஓகே, ஒரு சகோதரியோட தகப்பனாருக்கு தைராய்டு கேன்சர். ஸோ அவர் 4வது ஸ்டேஜ் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க நம்மளோட ப்ராடக்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் எடுத்து இப்போ நல்லா இருக்கார். அவங்களோட டெஸ்டிமோனி நீங்கள் கேட்குறீங்களா? பாருங்கள், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல டிப்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்னோடய புலனம் இன்னும் அந்த வீடியோவில் கடைசி இடத்துல நான் திருப்பி உங்களுக்கு சொல்லுவேன். கடைசி வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு கேன்சரு, தைராய்டு கேன்சரு கடைசி ஸ்டேஜில் இருக்கார். ஆனால் உங்கள் அப்பா இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருப்பார். ஏன்னா அவரோட உடல்நிலை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. உடம்பு வீக்காக இருக்கார். பாருங்க, நடக்க கூட தெம்பு இல்லாமல் இருக்கார். இப்படியேப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் கீமோ கொடுக்கறது இன்னும் அவருக்கு மேலும் பாதிப்பு உண்டாக்கும். நானும் உங்களை மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க. கடவுள் மேலே நான் அதிகமாக நம்பிக்கை உள்ளவன். கடவுள் அதிகமாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, அது இதுவாக இருக்கலாம் அப்படின்னு என் மண்டையில் ஏறிச்சு. 2 மாதம் டைம் கொடுத்த டாக்டரு இன்னைக்கு எங்கள் அப்பா என் கூட இருக்காருன்னு போன அப்பாயின்மெண்ட்டில் நான் கூட்டிகிட்டு போய் காட்டினப்ப அவ்வளோ அதிர்ச்சியாக பார்த்தாரு. அதுலேயும் அவர் தடவை வரும்போது ட்ரோலியில் வந்தார். போன தடவை என் கூட வரும்போது அவரே தன்னால் நடந்து வந்தார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் டிஃப்ரெண்டாக ஒவ்வொரு வாரம் 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 அந்த சப்ளிமெண்டோட டிஃப்ரெண்ட்டை நான் பார்த்ததே படிக்கல இருந்தது. முதல்ல 2வது எழுஞ்சி உட்காந்துது, 3வது கட்டில் கம்பி பிடிச்சி நின்றுது, 4வது செவுத்து தடவிக்கிட்டு அவரே நடக்க ஆரம்பிச்சது, 5வது அவரே தன்னால் பாத்ரூம் போய் அவருக்கு அன்றாட வேலைகளை அவரே செஞ்சுக்கிட்டது, 6வது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன தோட்டத்தை சுத்தம் பண்ணி செடி நட ஆரம்பிச்சாரு. இது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க. உண்மையிலே இது ஒரு மிராக்கிள். இந்த ஒரு சப்ளிமெண்ட் இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை குணமாக்குமா அப்படின்ற ஒரு மிராக்கிள் எனக்கு இன்னும் ஷாக்கிங்கில் இருக்குது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், வாய்ப்பு இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வாய்ப்பு கடவுளை கொடுத்தாருன்னா தயவு செய்து விலையை பார்க்காங்க, வாங்கி பயன்படுத்துங்க. இன்னொன்று, நீங்கள் வாங்குகிற நபர் இந்த இன்டர்நேஷ்னலில் இருக்கிற ஒரு மெம்பரை பார்த்து தயவு செய்து வாங்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான முறையில் கட்டம் கட்டமாக அந்த சப்ளிமெண்ட்டை எடுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இன்ன வரைக்கும் கேன்சர் சொன்னால் அவங்களுடைய ஆயுள் ஷார்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேட்டாலே முடிஞ்சது, இதோட நமக்கு லைஃப் இல்லைன்னு. ஆனால் நான் சொல்லுவேங்க, எல்லாத்துக்கும் லைஃப் இருக்குது. சிறப்பான லைஃப், ஆரோக்கியமான லைஃப். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், வீக்கு வாங்க, கொடாக்கு எடுத்து சாப்பிடுங்க, எல்லோரும் சீரிஸ் பாய்ங்க. கண்டிப்பாக நீங்களும் குணமாவீங்க. என்ன பிரச்சனைலாம் விடுபட்டு சிறப்பான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ங்க. சகோதரி சொன்னதை கேட்டிருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க கடைசி வரைக்கும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோட புலனம்